விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு வர சிறகடி காசை சீரியல்ல ஸ்ருதி கேரக்டர்ல நடிக்கிற நடிகை பிரீதா ரெட்டி பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நடிகை பிரீதா ரெட்டி யாரு, அவங்க எப்படி சீரியல்ல அறிமுகமாகி இருந்தாங்க, அதுலயும் சிறகடி காசை சீரியலுக்கு அவங்க செஞ்ச கடினமான உழைப்பு பத்திலாம் இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். அந்த வகையில விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு வர சிறகடி காசை சீரியல் தான் டிஆர்பியில முன்னணி இடத்துல இருக்கு. தொடர்ச்சியா பல மாதங்களாகவே இந்த சீரியல் விஜய் டிவில முதல் இடத்துல இருந்துட்டு வருது. அதனால இந்த சீரியல் நடிக்கிற நடிகர்கள் ரசிகர்கள் மத்தியில நல்ல பிரபலம் அடைஞ்சிட்டு வராங்க. அதுலயும் பலரோட திட்டுகளையும் வாங்கிட்டு இருக்க ஒரு கேரக்டர் ஸ்ருதியா இருந்தது. ஸ்ருதி இந்த சீரியலுக்கு வந்த அப்புறம் சீரியல் எதிர்பாராத வேகம் எடுத்திருந்தது. ஆனாலும் பணக்கார வீட்டு பெண்ணா இருக்கிற ஸ்ருதி யாரு, எப்படி இந்த சீரியல்ல நுழைஞ்சாங்க அப்படின்னு தற்பொழுது இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். அந்த வகையில ஸ்ருதியோட நிஜ பெயர் பிரீதா ரெட்டி தான். இவங்களோட சொந்த ஊர் விழுப்புரம். அது மாதிரி இவங்களோட அப்பாவும் அம்மாவும் விவசாயிகள் தானாம். விவசாயம் செஞ்சு கிராமத்துல வாழ்ந்துட்டு வந்த பிரீதாவுக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு நடிகையா ஆகணும்னு தான் ஆசை வந்திருக்கு. அதுக்கு காரணம் அவங்களுடைய குடும்பத்துல ஒரு போட்டோகிராஃபர் இருந்திருக்காரு. அவர் ஒரு பிரபலமான நபராக இருந்ததுனால அவர்கிட்ட பல நடிகர்கள் நடிகைகள் வந்து போட்டோ எடுத்துக்கு வருவாங்களாம். அப்போ அந்த நடிகர்கள் நடிகைகளோட போட்டோ எடுக்கிறதுக்காக அதிகமான மக்களும் அங்க கூடி விடுவாங்களாம். இதையெல்லாம் குழந்தையில இருந்து பார்த்து வந்த பிரீதாவுக்கு தானும் இது போல ஒரு செலிபிரிட்டியா ஆகணும், தான் கூடயும் குறைஞ்சபட்சம் ஒரு 5-6 பேராவது வந்து போட்டோ எடுக்கணும் அப்படின்லாம் ஆசைப்பட்டு இருக்காங்க. அதன்படி இவங்க கல்லூரி படிப்பா முடிச்சதுமே சினிமாவில் சேரணும் அப்படின்றதுக்காக பல இடங்களுக்கு வாய்ப்பு தேடி போயிருக்காங்க. ஆனா அங்க இவங்களுக்கு எந்த வாய்ப்பும் சரியா கிடைக்கல. அதோடு அம்மா அப்பாவுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாது அப்படின்னு படிப்பு செலவையும் இவங்களே பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதாவது அந்த நேரத்திலேயே பார்ட் டைம் வேலை பார்த்து தன்னுடைய படிப்பை முடிச்சிருக்காங்க. அப்பொழுது சினிமா வாய்ப்பு கிடைக்காததுனால சின்ன திரையில தன்னுடைய கவனத்தை செலுத்தி இருக்காங்க. ஆனா அங்கேயும் இவங்களுக்கு பிரச்சனை இருந்திருக்கு. அதாவது சிலர் இவங்க கிட்ட நேரடியாவே அட்ஜஸ்ட்மெண்ட் பத்தி பேசியிருக்காங்க. அதோடு ஒரு இயக்குனர் இவங்க கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தயாரா இல்லாம இருந்தா எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு பேசியிருக்காங்க. அதுக்கு ஸ்ருதி அப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் தனக்கு வாய்ப்பு வரணும்னு எந்த அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லி இவங்களும் தன்னுடைய வேலையில கவனம் செலுத்திட்டு வந்திருக்காங்க. அப்போதான் இவங்களுக்கு விஜய் டிவியில காற்றுக்கென்ன வேலி சீரியல்ல நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த சீரியல்ல நடிச்சிட்டு இருக்கும் பொழுது அந்த சீரியல் முடிவடையும் பொழுது இனி அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் இவங்களுக்கு சன் டிவியில சீரியல்ல நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த சீரியல்ல நடிக்க ஆலியா மனசாவோட கணவரோட தங்கையா நடிச்சிட்டு வராங்க. அந்த சீரியல்ல நல்லா போயிட்டு இருக்கும் போது அதே நேரத்துல தான் இவங்களுக்கு சிறகடி காசை சீரியலுக்கு வாய்ப்பு வந்திருக்கு. ஆனா இவங்க கொஞ்சம் குண்டா இருக்கிறாங்க அப்படின்னு சிறகடிக்க ஆசை சீரியல் ஸ்ருதி கேரக்டருக்கு இன்னும் கொஞ்சம் ஒல்லியாகணும் அப்படின்னு இயக்குனர் சொன்னதுனால 10 கிலோ எடையை குறைச்சு இவங்க இந்த சீரியல்ல நடிக்க தொடங்கியிருக்காங்க. இவங்க கஷ்டப்பட்டு உழைச்சதாலோ என்னவோ இப்போ ரசிகர்கள் மத்தியில இவங்க ஸ்ருதியா இடம் பிடிச்சிருக்காங்க. சிறகடிக்க ஆசை சீரியல் ஸ்ருதி பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.